ஹாய் கைஸ், வெல்கம் டு தர்ணாஸ் கிச்சன். கொழுக்கட்டை செய்யலாம். புழுங்கல் அரிசி அரைச்சி செய்யணும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதில் 1 கப்பு புழுங்கல் அரிசி ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்குறேன். அதுலேயே 1 கப்பு வெல்லம், துருவன தேங்காய், லைட்டாக கொஞ்சோண்டு சால்ட்டு. இப்போ 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி பாவு எடுத்துக்கிட்டோம். அது பாவு தண்ணி சூடாகட்டும். அதுக்கிட்டே இந்த பக்கம் கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணும். இதுலேயும் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 கப்பு தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். கொடுக்கணும். மாவு திக்காக இருக்குது. இதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சம் இட்லி மாவு பார்த்து கரைச்சிக்கலாம். தண்ணி சூடாகிடுச்சு, கொதி வந்துச்சு. இப்போது வெள்ளத்தை கொட்டி பாவு வெள்ளத்தை கொட்டி லைட்டாக பாவு வேணால் அந்த வெள்ளங்க அது சுடு தண்ணியில் போட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு தான் பாவுலாம் வேணாம். வெள்ளம் கரைஞ்சிருச்சு. இது ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதிக்குது. புறம்பு நல்லா ஊற்றி கலரிடே இருக்கணும். இன்னும் கட்டி பிடிக்காது. மேலே இந்த பதம் வந்துச்சு. இந்த வெள்ளம் காசி வச்சுட்டு எடுத்து சேர்த்துக்கலாங்க. லைட்டாக சால்ட், இதில் தேங்காய் பூ, நல்லா கெட்டியாக வர்ற கிளறிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கிளறி எடுங்க. இந்த பதம் வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் செய்யலாம். வந்துச்சு. இப்போ கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் தண்ணியை சூடாகட்டும். சூடாகிறதுக்காக நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணுவோம். சொல்லு. இங்கே இட்லி தட்டு, இது நடு தட்டி, இது மேலேயும் இல்லை அடியிலையும் இல்லையா, இடையில இருக்கிற தட்டில் வச்சு துணியை வச்சு இங்கே போட்டு வச்சுக்கணும். லைட்டாக எண்ணெயை தொட்டு பிடிங்க குழம்பணும். இன்னும் கையில் ஒட்டாது. பிடிச்சி வச்சுக்கலாம். கொழுக்கட்டை கொஞ்சம், உருண்டை கொஞ்சம். வச்சு இப்போ இதை எடுத்து வைக்கலாம். 2 பார்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அது இதை வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வச்சுக்கலாம். போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். எடுத்துக்கலாம். ஆகிடுது. வெந்துச்சான்னு பார்க்கணும். இப்படி குத்தி பாருங்கள். நான் எங்கேயாவது பாவு எடுத்ததால நல்லா வெந்திருக்கும் மாவு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து தட்டில் மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு அவிச்சிக்கிற தண்ணி கம்மியாகிடுச்சு. இப்போ அதில் 1 கிளாஸ் ஊற்றி சூடு பண்ணியிருக்கிறேன். 2வது வைக்கிறதுக்கு நீங்கள் வச்சு பாருங்கள். தண்ணி இருந்ததுன்னா விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி சூடு பண்ணி. இப்போ அடுத்தது பாதி. இதுமாதிரி 2 பாகமாக அவிச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். நான் சொன்ன அளவு திட்டம் வெல்லம் போதும்னா விட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா நிறையா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட வெல்லம் சேர்த்துக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதானே. வீடியோ எடுத்து பொடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பிடுங்க. நிறையா இருந்தால் தான் பச்சரிசி மாவில் செய்வாங்க. இது புழுங்கல் அரிசி அரைச்சி செய்கிறதுல நல்லா இருக்கும். நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக காட்டும்.
தேங்க்யூ. பை பாய்.